முருகன்னா ஏன் பேர் வந்தது? குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கு ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான். பாக்குறது பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுங்க? சிறையில் இருக்கிறதா. அத பற்றி கவலைப்படாத. அண்ணன் சொல்றா கல்ல குடுறா. வேண்டாண்டா வேண்டாண்டா மூக்கு நோண்டி டாஸ்மார்க் சரக்க குடிச்சிட்டு எவன்டா இதை இப்படி கமெண்ட் பண்ணது? நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்ல, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. புலிப்படை கொட்டை எடுத்ததா எடுக்காததா? சொரிப்படை கட்சி. நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்? நான் போஸ்ட் பண்ணி எங்க வீட்டுல 2 எருவு மாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது. இவர் மாடு மேய்க்கதான் லாக்கி. ஐயோ மாட்டை அவர்கிட்ட குடுக்காதையா, அதையும் கசாப்பு போட்டுருவாரு. மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்? எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்தவேன். உன்னை ஆடு மேய்க்க வேணாம்னு யாரு சொன்னாங்க? நீங்க தயவு செஞ்சு ஆடு மேய்க்க போங்க. இப்ப நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன். மருத்துவர், நீங்க நோயாளி என்கிட்ட வர்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? நீ டாக்டரா? பார்மசி படிச்சிருக்கியா? அப்ப பாருங்க, இங்க நாம் மலையாளி கட்சி. நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன். டாக்டர் இல்ல கோமாளி. ஒரு டாக்டர் விளையாட்டு விளையாட விட மாட்டீங்களாடா? ஒவ்வொரு போராட்டம் மாதிரி எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நான் என் தம்பியில முடிவு பண்ண தீ குளிக்கிற போராட்டம். மேல்குளிடா. எந்த இடத்துல தீ குளிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் என்னுடைய பான்சர். ஏதோ தம்பியால முடிஞ்சது. நான் கோடி கனவு வச்சுட்டு மூளை 24 மணி அரிக்குது எனக்கு. சொரிஞ்சு விட்டுரு. ஆமா, உழைக்காமல் பிச்சை எடுத்து வாழ்ந்தால் அப்படித்தான் இருக்கும். மூளை 24 மணி அரிக்குது எனக்கு. உனக்குத்தான் மூளையே இல்லையே. எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு சொந்தமா மூளை இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. இல்ல உன் மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அவசரம் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். கட்டுக்கதை சொல்றதுக்கு எதுக்கு மூளை? ஆமுக்கர் இதுன்னா போதும். சொந்தமா மூளை இருக்கு. சொந்தமா மூளையாவது இருக்கே, ஆனா வேலை செய்யாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. ஐ டோன்ட் கேர். மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? அட கன்றாவியே. திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. நம்முடைய வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறான் பாருங்க. இவரு சொல்லுவாராமா, நான் ரெடி, நீங்க ரெடியா? நாம கேட்டுக்கணுமா? வேற கூட்டு போங்கடா. கமெண்ட் பாருங்க. சத்தியமா என்னாலையும் முடியாது. ஐ டோன்ட் கேர். நான் சீமானந்தன் கூட 2010 இருந்து பயணிக்கிறேன். அண்ணனை பல வடிவங்கள்ல பாத்திருக்கேன். ஆனா சமீபத்துல பாக்குற செந்தமிழன் சீமான் வேற ஆளு. வெளியே போடா பூலு. கமெண்ட் பாருங்க. சரிடா லவடை கபாலு. அண்ணனை பல வடிவங்கள்ல பாத்திருக்கேன். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. உதயநிதி இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா. அண்ணனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? அக்கோஃபனா முதலாளி யாரு? அந்த முதலாளி நீ பாத்திருக்கியா? இந்த ஊபர் ஓலாவெல்லாம் எந்த யோக்கிய பைய? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆளை கிட்ட தெரிஞ்சுக்க. கிண்லே முதலாளி யாரு சொல்லு. இந்த ஆன்லைன் வர்த்தகம்னு வச்சிருக்கீல்ல, ஆன்லைன் வர்த்தகம் எது வேணாலும் ஆர்டர் பண்றீங்கள, அவன் எங்க இருக்கான்? வேற என்ன? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. பிரேம் வீடியோன்னு ஒண்ணு பாக்குற. எது பிரேம் வீடியோவா?
பிரேம் வீடியோன்னு ஒண்ணு பாக்குறேன், நெட்ஃபிளிக்ஸ் ஒண்ணு பாக்குறேன், அதெல்லாம் எந்த நாட்டுக்காரன்? இல்லங்க பேரு டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. யார் அவன்? விளக்கமாறுல இருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கானே, எவன் அவன்? என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பேரை சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸை சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க முட்டா பையில. கடந்த 16 நாட்களா 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும்னு வாக்கு கேட்டு இன்னைக்கு இந்த போடி நாயகனூர் வந்திருக்கிறேன். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னமா 200 தொகுதிக்கு மேல நாம வெற்றி பெறணும். நம்ம கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக உழையுங்கள். உங்களுக்கு ஏராளமான தேர்தல் வேலைகளை காத்திருக்கு. நம்ம 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுவாங்க, அக்கா பசங்களை கூட்டு வரணும். இந்த மாதிரி ஆளுகளை வச்சு எப்படி ஜெயிப்பாரு? அப்பா ஏன் தோத்து போனாருன்னு இப்பதான் தெரியுது. மண்ட முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். வடிவேலு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு விட்டுருங்க, அப்ப வேற யாரும் போட வேண்டாமா? மண்ட முழுக்க கனவு. மண்ட முழுக்க கனவு மட்டும்தான் இருக்குது, ஆனா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியறது இல்ல. கோர்த்து கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான். நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாத்துங்க. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான். நீ எவ்வளவு புட்டிகளை தாப்பா இந்த காதுகள் தாங்கும். ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான். அண்ணா ஒரு சிறைப்பறவை, நாம் என்ஜாய்மெண்ட் கட்சி. நீ இரு, எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லையா? நீ கிளம்பிடு, எனக்கு துணை நின்று தொல்லையா நிக்காத. படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கலாம் நிக்காத. நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிறேன். குறுக்கை யார் நில்லாலும் தூக்கி வீசப்படுவீர்கள். லட்சிய வெறி கொண்டு பாயிறேன். என்எச்ல போய் நெல்லு, லாரி வரும், போய் வேகமா பாய், பாஞ்சு தொலை, நாடு நல்லா இருக்கட்டும். என்னடா உணவுனா உப்புமா, 7 நாள் 5 நாள் உப்புமா, அதெல்லாம் சரி. கமெண்ட பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். ஏப்ரல் ஃபூல். வாழ்க்கையில சில சமயத்துல ஏதாவது ஒரு முட்டு சந்த மாதிரி நின்றுவோம். எங்கேயாவது சிரிச்சிட்டு கூடாது திவாகர் மேனஸ்ல. என்னடா அது அண்ணா கொடுவை திவாகர் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறீங்க? எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? சின்ன பசங்க பண்ற வேலை. உன் கூட படுக்கிறதுக்காக வேற இல்ல இருக்கட்டா. நீல அண்ணன் தம்பியோட பிறக்கலையாடா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா. எவன் பார்த்த வேலைடா இது? டிவி கேக்கும் டிவிக்கு தான் போட்டி, போட்டி டிவி கேக்கும் டிவிக்கு தான். ஏன் நாம் தமிழ் கட்சி உன்னை விட மாட்டேன்டா. டிவி கேக்கும் டிஎம்கே தான் போட்டி. சீமான் உன்னை விடவே மாட்டேன். அந்த சாட்டைய கண்டுக்காதீங்க ப்ரோ, ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போச்சு, அதான் இப்படி உளறிட்டு இருக்காரு. முழு பைத்தியமான சாட்டை. என்ன யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னேனே, ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் ரவுடி தாங்க, நான் ரவுடி தாங்க. என்னடா அண்ணா ரவுடியாவே மாறிட்டாரா? பதிலா பயமா இருக்கா? பதிலா பயமா இருக்கா? ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தைப்பட்டாரா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில போட்டு. கண்டிப்பா வித்தியாசம் இருக்க வாய்ப்பில்லை. 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால், நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் அவ்வளவு வேறு எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள். தெரியாதா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆமா, யார் அது அர்ஜுனுக்கு 2000 கோடி தர்றேன்னு சொன்னது? நாங்க திரையில பஞ்ச் டெல்லாக்கு பேசணும்னு பார்த்து கட்சி ஆரம்பிச்ச கூட்டம் கிடையாது. தரையில சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டம். எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா? ஜன்னல் மூடி இருக்கு, விஜய் கார்ல போயிட்டு இருக்கான், இவன் பைக்ல போய் ஜன்னலுக்கு முத்தம் கொடுக்கான்.
ஜன்னல் மட்டும் திறந்துருக்கணும். கமெண்ட் பாருங்க, 10 பேர் சாட்டை மூஞ்சியில காரி துப்புங்க. வட்ட வட்ட பாறையிலே யாராவது அண்ணனை இப்படி டான்ஸ் ஆட வச்சது? 1000 ரூபாதாரா அரிசி பருப்பும் தாரா யாத்த மகள வாடி நம்ம வருவோம். சீமான சொல்றேன், ஒரு தொகுதியில வந்து அந்த போஸ்டர் நில்றா நீ ஜெயிடான்னா நான் வரமாட்டான். அதுக்கு வரணும் வீராப்ப பேசுவான். நான் மக்கள் ஜெயிச்சு வருவோம் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு சீமா வந்து ஒரு மெண்டல் சொல்ல முடியாது. கஞ்சா குடிப்பானு தெரியல அவன் சீமா. ஆனா கஞ்சா குடிப்பானே பேசுவான். நான் இப்படியே பேசிட்டே இருக்கு, கத்திட்டே இருக்கணும். என்னது அண்ணனை பொஸ்குன்னு மரியாதையெல்லாம் பேசிட்டீங்க? லைஃப்ல என்னதான்டா பண்ண போறீங்க? அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி. அவர் முன்னாடி பிரியாணி இருக்குது, ஆனா குவார்டர் தான் இல்ல. மாட்டுக்கறி இருந்தா கொடுங்க. என்னடா விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பல ஆயிரம் பேரை சொல்லிடலாம். நீங்க அவரால கெட்டவர் அப்படின்னு ஒருத்தனை கூட விரல் நீட்டி சொன்ன நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். அவர் வந்து கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு. நான் கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவரு ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல, கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல, கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா? அவனையே போட்டு வீட்டுல போய் மாலையும் போட்டு தயவு செய்து இவரை யாரும் நம்பாதீங்க. போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். பச்சு வந்து இவரு, ஆனா விஜயகாந்த் நல்ல மனசன். புண்ணியமூர்த்தி, களத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடுவகுடி சுந்தரமூர்த்தி, களத்தூர் காலனி தெரு சத்தியமூர்த்தி, வேலகுடி ராமூர்த்தி எல்லாம் புளிச்சியா கொண்டாந்து விட்டுக்கிட்டு படிச்சா. இப்ப நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். நான் குலகாரன் சார், நானு அங்க கடிச்சு துப்பிடா நானு. ஏன் இல்ல தம்பி ஒரு காரு மோட்டர் போய் கொடுக்குறாருன்னா ரோடு சரியில்லை, சாலை சரியில்லை, ஒருவேளை என் ஹெலிகாப்டர்ல பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். இவன் கூட சேர்ந்து நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாது. இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். இவன் மைக்கு திருடுறவன் மைக்கு மட்டும் தின்னு சொல்லாதீங்க. ஒருவேளை என் ஹெலிகாப்டர்ல பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அண்ணன் சொல்ற கதை கேட்டு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற எது ட்ரோலா இருக்காங்களா? என்ன அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. மேயர் சேர்க்கப்பட்டது நான் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மறந்துருச்சு. செல்லு இருக்கின்ற செல் மறந்துருச்சு. 500 200 மாணவர்கள் இருக்கின்றனர். எது 500 200? அரே நீ அப்பா. மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு எது முட்டையிட்டா மலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் தாருக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல், சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து திப்பிலியும்